அமெரிக்க படைகள் ஜோர்தானில் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் துணை ராணுவ படையான புரட்சிகர காவல் படையின் இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நேற்று நடத்தியுள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைந்து வருகின்றது. இதற்கிடையே வடக்கு ஈராக்கில் நடந்த ராணுவ நடவடிக்கையின் போது அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் மற்றொரு வீரர் காயமடைந்துள்ளார். இதனால் கடும் கோபமடைந்த ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வருவது போன்ற சூழல் கடந்த மாதம் ஏற்பட்டது. இதனால் உலக நாடுகள் நிம்மதி அடைந்திருந்தன. ஆனால் சில வாரங்களில் நிலைமை மொத்தமாக தலைகீழாக மாறியது. இருதரப்புமே பரஸ்பரம் குற்றச்சாட்டி வரும் நிலையில் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. இதனால் ஹோர்முஸ் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானை குறிவைத்து அமெரிக்காவும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றது. இந்த சூழலில்தான் ஈரானின் தாக்குதலில் மற்றொரு அமெரிக்க வீரர் உயிரிழந்தார். சனிக்கிழமை இரவுதான் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டு இருந்த நிலையில் இப்போது மற்றொரு வீரரும் உயிரிழந்துள்ளார். இதை அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் உறுதி செய்துள்ளது. ஜூலை 18 வடக்கு ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானின் ட்ரோன் வெடிக்காமல் இருந்தது. அந்த ட்ரோனை செயலிழக்க செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு வீரர் லேசான காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அதே நேரம் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த வீரர்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. இதன் மூலம் கடந்த 5 மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த மோதலில் உயிரிழந்த அமெரிக்க ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடும் கோபமடைந்துள்ள ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஈரானின் ராணுவ முகாம்களை குறிவைத்து அமெரிக்கா புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சர்வதேச கடல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ள ஈரானை பலவீனப்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானின் பல பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடி சத்தங்கள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்கிழக்கு துறைமுக நகரமான சபஹார் பகுதியில் பல வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அருகிலுள்ள கோனாராக் நகரில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வடமேற்கு ஈரானில் உள்ள தப்ரிஸ் நகரையும் அமெரிக்கா தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் இதை அமெரிக்கா உறுதி செய்யவில்லை. மேலும் உயிரிழப்பு அல்லது சேதம் குறித்த தகவல்களையும் ஈரான் வெளியிடவில்லை. போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பக்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகம் முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய பக்ரைன் பகுதியில் உள்ள சில இடங்களை ஈரான் குறிவைக்கக்கூடும் என்ற தகவல் கிடைத்துள்ளதாக கூறியுள்ள அமெரிக்க தூதரகம் அங்குள்ள அமெரிக்க குடிமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக்கொண்டுள்ளது. வளைகுடாவில் நிலைமை இப்படி மோசமாகி வருவதால் கச்சா எண்ணெய் விலை உயர ஆரம்பித்துவிட்டது. இப்போது கச்சா எண்ணெய் விலை பெரலுக்கு $85 வர்த்தகமாகி வருகின்றது. போர் தீவிரமடைய இது மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. மரண பயத்தில் நீங்கள் எப்போதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீர்களா? எப்போது வேண்டுமானாலும் குண்டுவீச்சு நடக்கலாம், மொத்தமாக பலியாகலாம், செல்போனில் பேசிக் கொண்டிருக்கும் போதே உடல் வெடித்து சிதலாம் என்ற மனநிலையில் இருந்து இருக்கிறீர்களா? மேலும் தொலைபேசியில் உங்கள் குடும்பத்தினரிடம் பேசும்போது இதுவே கடைசி உரையாடலாக இருந்து இருக்கலாம் என்று நினைத்து பேசிய சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று ஈரான் அனுபவிக்கும் வலியை அந்த நாட்டின் அமைச்சர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபிடம் எடுத்து கூறிய உருக்கமான தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் நடந்த தாக்குதல்கள் சம்பவங்களால் தற்போது மீண்டும் ஈரான் அமெரிக்கா நாடுகள் மாறி மாறி தாக்கி வருகின்றன. இதனால் மீண்டும் 2 நாடுகளிடையே போர் வெடிக்கும் அச்சம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தான் எப்போதாவது மரண பயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீர்களா என்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபிடம் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கேட்டு யோசிக்க வைத்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் அரசு சார்ந்த மெஹர் செய்தி நிறுவனத்திற்கு அப்பாஸ் அராக்சி பேட்டியளித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் நடந்து வரும் நிலையில் இரு தரப்புக்கும் நடுவே நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக சில முக்கிய விடயங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த சமயத்தில் அமெரிக்காவின் செயல்பாட்டால் ஈரானில் உள்ளவர்களின் திக் மனநிலை பற்றி கூறியிருந்தார். இது தொடர்பாக அப்பாஸ் அராக்சி கூறியதாவது: அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த ஆண்டு அணுசக்தி தொடர்பாக ஒப்பந்தம்
மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடன் நான் பேசினேன். அப்போது அவரிடம் மரண பயத்துடன், நீங்கள் எப்போதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றீர்களா? எப்போது வேண்டுமானாலும் குண்டுவீச்சு நடக்கலாம், பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் மொத்தமாக உயிரை பலி கொடுக்கலாம் என்ற நிலையில் அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்று உள்ளீர்களா? செல்போனில் பேசிக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் வெடித்து சிதறலாம் என்ற மனநிலையில் இருக்கின்றீர்களா? அத்தோடு தொலைபேசியில் உங்கள் குடும்பத்தினரிடம் பேசும்போது இதுவே கடைசி உரையாடலாக இருக்கலாம் என்று நினைத்து பேசிய சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இப்படி எங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. ஆனாலும் நாங்கள் எங்களின் உறுதிப்பாட்டில் இருந்து பின்வாங்க போவது இல்லை. நாங்கள் எங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். பேச்சுவார்த்தை நடத்த தான் வேண்டும். அதே வேளையில் எங்களை மிரட்டவோ அல்லது லஞ்சம் கொடுத்து பணிய வைக்கவோ முடியாது என தெரிவித்தேன் என்றார். இப்படியாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை, அதனால் ஈரான் மக்களின் மனநிலையை எடுத்து கூறும் வகையில் இந்த கேள்வியை அப்பாஸ் அராக்சி அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபிடம் இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க படைகள் ஜோர்தானில் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் துணை இராணுவ படையான புரட்சிகர காவல் படையின் இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நேற்று நடத்தியுள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஒருவர் காணாமல் போனதாகவும் 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஈரான் படைகள் மீது அமெரிக்கா தீவிர தாக்குதலை நடத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் மோதல்களை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக அமெரிக்காவின் நட்பு சக்தியான மத்திய கிழக்கு நாடுகளை ஈரான் குறிவைத்து தாக்கி வருகின்றது. அமெரிக்கா ஈரானில் உள்ள பாலங்கள், மின்சார வசதிகள் மற்றும் பிற இலக்குகளை தாக்கியுள்ளது. இதற்கு பதிலடியாக தெஹ்ரானில் குவைத்தில் உள்ள மின்சாரம் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கியுள்ளது. குவைத்தின் மின்சாரம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் கடந்த வாரம் நடத்திய தாக்குதல்களால் அங்கு அன்றாட வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல ஈரானில் உள்ள பாலங்கள், மின் கட்டமைப்புகள் மற்றும் முக்கிய இடங்கள் பலவற்றில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தவிருப்பதாக குவைத்தும் பக்ரைனும் நேற்று காலை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் வான்வழி பாதுகாப்பு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது.